இந்த செஷனில் நம்ம டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மாலிகுலாரிட்டி அண்டு ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் இந்த டாபிக் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த மாலிகுலாரிட்டி அப்படின்றது ரியாக்டன்ட்டு ரியாக்ட் ஆகிட்டு ப்ராடக்ட்டு ஃபார்ம் ஆயிடுறாங்க. அந்த ரியாக்ஷனோட மெக்கானிசம் ஒரு 2 to 3 ஸ்டெப் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கிட்டோன்னா ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3 என்னென்ன ஆட்டம் ஆர் மாலிகூல்ஸ் ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகுறாங்க அதோட டோட்டல் நம்பர் தான் மாலிகுலாரிட்டி. செகண்டு ஆர்டர் ஆஃப் தி ரியாக்ஷன் அப்படின்றது சம் ஆஃப் தி பவர் ஆஃப் தி கான்சன்ட்ரேஷன் டேம் ஆஃப் தி ரியாக்டன்ஸ். ரியாக்டன்ட்டோட கான்சன்ட்ரேஷனில் அதோட நம்பர் ஆஃப் மோல்ஸை நம்ம ரைட் பண்ணுவோம். அந்த பவரில் இருக்கிற டேமை ஆட் பண்ணோம் அப்படின்னா கிடைக்கிற வேல்யூ தான் ஆர்டர் ஆஃப் தி ரியாக்ஷன். இன்னொரு மெத்தட்லையும் இவங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ரியாக்டன்ட் ரியாக்ட் ஆகிட்டு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுறாங்க. எத்தனை ரியாக்டன்ட்டோட கான்சன்ட்ரேஷனை டிபெண்ட் பண்ணி ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது அதை பேஸ் பண்ணியும் ஆர்டர் ஆஃப் தி ரியாக்ஷனை நம்ம சொல்லலாம். ஸோ மாலிகுலாரிட்டி மீன்ஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் reactant PCS that are involved in the elementary step. Of the reaction. So molecularity means total number of reactant PCS that are involved in the elementary step of the reaction. reactantல இருந்து ப்ராடக்ட் ஃபார்ம் ஆயிட்டாங்க. மெக்கானிசம் ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3 ஃபாலோ பண்ணுறாங்கன்னா ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3 என்னென்ன மாலிகூல்ஸு அந்த ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகிருக்காங்க அதோட டோட்டல் நம்பர்ஸ் தான் மாலிகுலாரிட்டி. இந்த மாலிகுலாரிட்டி வேல்யூ எப்போவுமே ஹோல் நம்பரில் இருப்பாங்க. It is always whole number, cannot be zero or a fraction numbers. மாலிகுலாரிட்டி இந்த வேல்யூ எப்போவுமே நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஹோல் நம்பரில் இருப்பாங்க. 0 அண்ட் ஃப்ராக்ஷன் வேல்யூ இருக்க மாட்டாங்க. எப்படிங்க சார் இதை ஞாபகத்தில் வச்சுக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா ரியாக்டன்ட்டு ரியாக்ட் ஆகிட்டு ப்ராடக்டை கொடுக்குறாங்க. நம்ம எடுத்துக்கிற ரியாக்டன்ட்டோட மோல்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த மோல் வேல்யூ எப்பவுமே 1, 2, 3, 4 அந்த மாதிரி நம்பர்ஸில் தான் இருப்பாங்க. 0.5, 1.5 மோல்ஸ் அந்த மாதிரி ரியாக்டன்ட்டை நம்ம எடுத்துக்க மாட்டோம். அதனால் மாலிகுலாரிட்டி எப்போவுமே நமக்கு ஹோல் நம்பரில் இருப்பாங்க. 0 அண்ட் ஃப்ராக்ஷன் வேல்யூ இருக்காது. தென் இட் இஸ் அசைன்டு ஃபார் தி ஈச் elementary step involved in the reaction mechanism. Molecularity, it is assigned for the each elementary step involved in the reaction mechanism. Next, order of the reaction, sum of the power of the concentration terms. Involved experimentally determined rate law is called order of the reaction. Sum of the power of the concentration terms involved experimentally determined rate law. இந்த ஆர்டர் ஆஃப் தி ரியாக்ஷன் அப்படின்றது ரியாக்டன்ட்டோட கான்சன்ட்ரேஷன். ஸோ சிங்கிள் ரியாக்டண்ட்டை டிபெண்ட் பண்ணி ப்ராடக்ட் ஃபார்ம் ஆனாங்கன்னா ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன்.
2 reactant கான்சன்ட்ரேஷனை டிபெண்ட் பண்ணி ப்ராடக்ட் ஃபார்ம் ஆனாங்கன்னா செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன். 3 கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி ரியாக்டண்ட்டை டிபெண்ட் பண்ணி ப்ராடக்ட் ஃபார்ம் ஆனால் தேர்ட் ஆர்டர் ரியாக்ஷன். ரியாக்ஷனோட கான்சன்ட்ரேஷனை டிபெண்ட் பண்ணி ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகலை அப்படின்னா அவங்க 0 ஆர்டர் ரியாக்ஷன். ஆனால் இந்த ஆர்டர் ஆஃப் தி ரியாக்ஷனை நம்ம தியரிட்டிக்கலாக கால்குலேட் பண்ண முடியாது. இவங்க ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் வேல்யூ. ஆர்டர் ஆஃப் தி ரியாக்ஷனோட வேல்யூ எப்படி இருப்பாங்கன்னா இட் இஸ் 0 fraction value and integer. ஆர்டர் ஆஃப் தி ரியாக்ஷனோட வேல்யூ 0 அண்ட் ஃப்ராக்ஷனில் இருக்கலாம் அண்டு இன்டஜர் 1, 2, 3, 4 அந்த மாதிரி வேல்யூவில் இருக்கலாம். ஆர்டர் ஆஃப் தி ரியாக்ஷன் இட் இஸ் assigned for overall the reaction. Assigned for the overall reaction. So overall reaction depend பண்ணி தான் இந்த order of the reaction value இருப்பாங்க. So difference between molecularity and order of the reaction. Point number 1. Total number of reactant PCS that are involved in the elementary step of the reaction is called molecularity. So reaction involve ஆகிற each and every elementary step is called molecularity. Order of the reaction means sum of the power of the concentration terms involved experimentally determined rate law. So reactant-ஓட அந்த கான்சன்ட்ரேஷனோட பவரில் என்னென்ன டேர்ம்ஸ் இருக்காங்க அந்த டேர்ம்ஸை ஆட் பண்ணால் கிடைக்கிற வேல்யூ தான் ஆர்டர் ஆஃப் தி ரியாக்ஷன். ஸோ இவங்களை எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறோம்? எக்ஸ்பெரிமெண்டலாக மட்டும்தான். செகண்டு மாலிகுலாரிட்டி. இவங்களோட வேல்யூ எப்பவுமே ஹோல் நம்பரில் இருப்பாங்க. cannot be 0 அண்ட் ஃப்ராக்ஷன் நம்பர்ஸ். ஆனால் ஆர்டர் ஆஃப் தி ரியாக்ஷன் அப்படின்னு பார்த்தோன்னா 0 வேல்யூ இருக்கலாம், ஃப்ராக்ஷன் நம்பர் இருக்கலாம் அண்ட் இன்டஜர். இந்த 3 வேல்யூவுமே ஆர்டர் ஆஃப் தி ரியாக்ஷன் இருப்பாங்க. ஸோ ரியாக்டண்ட்டோட கான்சன்ட்ரேஷனில் இருக்கிற அந்த பவர் டேம், அந்த டேமை ஆட் பண்ணால் கிடைக்கிற நம்பர், அதை நம்ம ஆட் பண்ணும்போது 0வும் இருக்கலாம், 1, 2, 3, 4 அந்த நம்பரும் இருக்கலாம், ஃப்ராக்ஷன் வேல்யூலும் இருக்கலாம். தேர்டு மாலிகுலாரிட்டி இஸ் அசைன்டு ஃபார் த ஈச் எலமெண்டரி ஸ்டெப் இன்வால்வ்டு இன் தி ரியாக்ஷன் மெக்கானிசம். ரியாக்ஷன் மெக்கானிசமில் இன்வால்வ் ஆகிற ஈச் அண்ட் எவ்ரி எலமெண்டரி ஸ்டெப் தான் மாலிகுலாரிட்டி. ஆனால் ஆர்டர் ஆஃப் தி ரியாக்ஷன் அப்படின்றது அசைன்டு ஃபார் த ஓவரால் ரியாக்ஷன். ரியாக்டண்ட்டோட கான்சன்ட்ரேஷனில் இருக்கிற அந்த பவர் ஆஃப் டேம், அந்த டேம் தான் நம்பர் ஆஃப் மோல்ஸ். அதை ஆட் பண்ணால் கிடைக்கிற எக்ஸ்பெரிமெண்டல் வேல்யூ தான் ஆர்டர் ஆஃப் தி ரியாக்ஷன்.